Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7QC டூல்ஸ் பார்ட் 4. பார்ட் 3 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். பார்ட் 3ல் histogram definition, example, interpretation of histogram, purpose of histogram, when to use histogram, histogram construction, histogram as bar graph, benefits of histogram. இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். பார்ட் 3ல் histogram பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் டெஃபினிஷன்: the arrangement or classification of data into different groups according to certain criteria. இப்போ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு தனி கிராஃப் கிடையாது. ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு மெத்தடு. என்னென்னா ஒரு சர்டன் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறது இல்லை கிளாஸிஃபை பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் டிஃபைன்ட் as the act of sorting data, people and objects into distinct groups, layers, classes or categories. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுங்கிறது டேட்டாவையோ பீப்புளையோ இல்லை ஆப்ஜெக்டையோ தனித்தனி குரூப்பாவோ லேயராகவோ கிளாஸாவோ இல்லை கேட்டகரியாவோ சார்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். It is a technique used in combination with other data analysis tools. இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். When data from a variety of sources or categories have been lumped together, the meaning of the data can be difficult to understand. This data collection and analysis technique separates the data so that patterns can be seen. நமக்கு பல சோர்ஸ்லேருந்து பல கேட்டகரியிலேருந்து டேட்டா வரும்போது அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேட்டாவிலேருந்து நம்மளால் எதையும் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை செப்பரேட் பண்ணுவாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வரும், ஒரு பேட்டர்னா எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எந்த மாதிரி பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதனால தான் டேட்டாவை ஸ்ட்ராட்டிஃபை பண்ணுவாங்க. அதன் மூலமாக நமக்கு என்ன காசு இல்லை என்ன ரூட் காசுங்கிறது ஈஸியாக தெரிய வரும். அப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனோட டெஃபினிஷன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ்: ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். பார் கிராஃப், வெர்டிக்கல். இந்த பார் கிராஃப் நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம். வெர்டிக்கல் பார் கிராஃப், ஹரிசாண்டல். சில கம்பெனியில் இந்த ஹரிசாண்டல் பார் கிராஃபும் யூஸ் பண்ணுவாங்க. பை சார்ட் மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையுமே யூஸ் பண்ணுறோம். பிரமிட் டயக்ராம் சில கம்பெனியில் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டாட்டட் சார்ட்டும் பல கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் சார்ட்டு மெயினாக எல்லா கம்பெனிலையுமே யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். வேறு டூல்ஸும் இருக்கலாம். நமக்கு எந்த டூல்ஸ் யூஸ் ஆகுதோ அந்த டூல்ஸை ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நமக்கு என்ன அல்டிமேட்டாக தெரியணும் அப்படின்னா அந்த டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணி அந்த டேட்டாலேருந்து இன்புட் எடுத்து நம்ம காசை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனோட பர்பஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். To get a preliminary understanding of relevance and dispersion of data. நம்ம எடுத்த டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நம்ம கிளாஸிஃபை பண்ணோடனே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இல்லை கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனுக்கும் எப்படி ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்காக ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தேவை. டு கேட்டகரைஸ் த டேட்டா டு வியூ த பேட்டர்ன்ஸ். சம்டைம்ஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது நமக்கு சில பேட்டர்ன்ஸ் தெரிய வரும்.
அதுக்காகவும் நமக்கு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தேவை. டு நேரோ டவுன் த செர்ச் ஃபார் ரூட் காஸ். இப்போ நம்ம டேட்டா மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதோ இல்லை காசை கண்டுபிடிக்கிறதோ கஷ்டமாக இருக்கும். அதையே நம்ம ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் யூஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். டு மானிட்டர் த சிச்சுவேஷன் ஆர் கரண்ட் ட்ரெண்ட். நம்ம டேட்டாவை ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் போடும்போது அந்த சிச்சுவேஷன் இல்லை அந்த கரண்ட் ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். டு ரிவ்யூ த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஆக்ஷன். இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அந்த ஆக்ஷனோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தேவைப்படும். டு ரெக்கார்ட் அண்ட் மெயின்டைன் இம்பார்ட்டன்ட் டேட்டா. சில சமயம் நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணலாம். when to use stratification. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகுது இல்லை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். when data come from several sources or conditions such as shifts, days of shifts, days of weeks, suppliers or population groups. நமக்கு ஏகப்பட்ட சோர்ஸில் இருந்து டேட்டா வருது, பல டேட்டா வந்து நம்மக்கிட்ட கிளப் ஆகும்போது நம்ம ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணலாம். when data analysis may require different sources or conditions. சில சமயம் நமக்கு டேட்டா பல சோர்ஸ்லேருந்து வரும், சில சமயம் நமக்கு டேட்டா வந்து பல சோர்ஸ்லேருந்து தேவைப்படும். அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நமக்கு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் யூஸ் ஆகும். when we want to recognize and understand variability and how to control it. நம்ம கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கேட்டகரிக்கும் இன்னொரு கேட்டகரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை என்ன வேரியேஷன் இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போது ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணலாம். when we want to identify special causes of variation and changes in performance. நம்ம ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸில் போடும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். பெர்ஃபார்மன்ஸ் தெரிய வந்துச்சுன்னா அதில் நமக்கு சில ஸ்பெஷல் காசுலாம் தெரிய வரும். அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. when the data to be presented to others easily in a graphical way. நம்ம மற்றவங்களுக்கு டேட்டாவை கிராஃபிக்கல் மெத்தடில் ஈஸியாக புரிய வைக்கணும்னு நினைக்கும் போதும் இல்லை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதும் நமக்கு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் யூஸ் ஆகும். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துடலாம். பிஃபோர் கலெக்டிங் டேட்டா கன்சிடர் விச் இன்ஃபர்மேஷன் டு பி வெரிஃபைடு ஃபார் த டேட்டா. நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளத்துக்காக இல்லை என்ன இஷ்யூக்காக நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். கலெக்ட் த டேட்டா ஃபார் ஒன் டைம் ஆர் டில் த டேட்டா வில் பி கலெக்டட் ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒன் டைம் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை கண்டினியூஸாக ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எது தேவைங்கிறத பார்த்து அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் டேட்டாவை. யூஸ் த அனாலிசிஸ் டூல்ஸ் ஃபார் பிளாட்டிங் ஆர் கிராஃபிங் த கலெக்டட் டேட்டா. நம்ம பார் கிராஃப்லாம் பார்த்தோம், அதே மாதிரி பை சார்ட்டு, ட்ரெண்ட் சார்ட்டு, டாட்டட் சார்ட்டு எல்லாமே பார்த்தோம். அந்த மாதிரி நமக்கு எந்த சார்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை எந்த சார்ட் தேவைப்படுமோ அந்த சார்ட்டை செலக்ட் பண்ணி அந்த சார்ட்டில் வந்து நம்ம டேட்டாவை பிளாட் பண்ணணும் இல்லை அதை கிராஃப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார் கிராஃப் வெர்டிக்கல் இந்த கிராஃப் நம்ம செலக்ட் பண்ணுறோம், நம்ம டேட்டாவை இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நமக்கு என்ன தெரிய வரும்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இதில் மக்களுக்கு எந்த ஃபிலிம் வந்து அதிகமாக பிடிக்குது அப்படிங்கிறத ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. காமெடி ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம், ரொமான்ஸ் ஃபிலிம், ட்ராமா டைப் ஃபிலிம், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம், இந்த மாதிரி டேட்டா எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஸ்ட்ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க பார் கிராஃபில். இதில் ரொமான்ஸ் ஃபிலிம் வந்து நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்கு, ட்ராமாட்டிக் டைப் ஃபிலிம் வந்து கம்மியான மக்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒர்க்குக்கு போகும்போது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்கிறத டேட்டா எடுத்து அதை ஹரிசாண்டல் பார் கிராஃபில் போட்டிருக்கு. சப்போஸ் இதில் வந்து பெர்சன்டேஜுக்கு பதிலாக
டேஸ் இல்லை வீக்ஸ் இல்லை மந்த்ஸ் போட்டு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணால் இந்த கேட்டகரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அது மூலமாக நம்ம ட்ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரெண்டில் மக்கள் வந்து சைக்கிளையும் ட்ரெயினையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே ட்ரெண்டை நம்ம பை சார்ட் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் 100% ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் எந்த டிரான்ஸ்போர்ட்டை மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கிறது தெரிய வரும். இந்த எக்ஸாம்பிளில் காரை வந்து மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைசைக்கிள், தேர்டு வந்து பஸ்ஸு, ஃபோர்த் வந்து ட்ரெயின். ஸோ இந்த மாதிரியும் நம்ம ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி அந்த சிச்சுவேஷன் இல்லை அந்த பேட்டர்னை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நம்ம டேட்டா வந்து பிரமிட் டயக்ராமுக்கு யூஸ் ஆகுது, இல்லை பிரமிட் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா பிரமிட் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், புவர் பீப்புள், அதுக்கு வந்து ஒரு பிரமிட் டயக்ராம் போட்டிருக்காங்க. ஸோ புவர் பீப்புள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க, லோயர் மிடில் கிளாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, மிடில் கிளாஸ் அதை விட கம்மியாக இருக்காங்க, ரிச் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த மாதிரியும் நம்ம ஸ்ட்ராட்டிஃபை பண்ணலாம். பட் நம்மளோட டேட்டா வந்து இதுக்கு சூட் ஆகணும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பல மெஷினோட சேம் பேராமீட்டரை கம்பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது டாட்டா சார்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த டாட்டா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3 இந்த 3 மெஷினுக்கும் இன்புட் வெஸ் அவுட்புட் பெர்சன்டேஜை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாட் பண்ணியிருக்காங்க. இதில் மெஷின் 3யோட இன்புட் வெஸ் அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த மெஷின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியும் நம்ம ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி எந்த மெஷின் பெஸ்ட்டு மெஷின் இல்லை எந்த கேட்டகரி பெஸ்ட்டு கேட்டகரி அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ட்ரெண்ட் சார்ட்டும் டாட்டா சார்ட் மாதிரி தான். டாட்டா சார்ட்டில் அந்த டாட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். பட் ட்ரெண்ட் சார்ட்டில் எல்லா டாட்ஸும் லிங்க் ஆகியிருக்கும். இதுலேயும் மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3 அந்த 3 மெஷினோட இன்புட் வேஸ் அவுட்புட்டோட ட்ரெண்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டாட்டா சார்ட் இல்லை ட்ரெண்ட் சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு எந்த சார்ட்டு இல்லை எந்த கிராஃப் யூஸ் ஆகுதோ நம்ம டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டிஃபை பண்ணிக்கலாம். Use different marks or colors to distinguish data from various sources. Data that are distinguished in this way are said to be stratified. நம்ம அந்த சார்ட்டில் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியையும் என்ன பண்ணால் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கணும், இல்லை டிஃப்ரெண்ட் மார்க்கிங் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு பேர் என்னென்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா வகைப்படுத்துதல், இல்லை லேயராக ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். Get the preliminary input from the stratification to find out the cause and corrective action. நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக தெரிய வரும். ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு இன்புட் கிடைக்கும். அந்த இன்புட் மூலமாக நம்ம ஃபர்தராக அனலைஸ் பண்ணி ரூட் காசையோ இல்லை காசையோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணணும். இஃப் ரெக்வயர்டு டிஸ்பிளே ஆர் ப்ரெசன்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா டு அதர்ஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த கிராஃபை நம்ம மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை டிஸ்பிளே பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுதான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனோட ப்ரொசீஜர். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இட் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் த சிச்சுவேஷன் ஆர் கரண்ட் கண்டிஷன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணும்போது ஸ்ட்ராட்டிஃபை பண்ணும்போது நமக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லை கரண்ட் கண்டிஷன் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இல்லை ஸ்பெஷல் காசு ஏதாவது இருக்காங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். அதன் மூலமாக நம்ம அந்த ப்ராசஸையோ இல்லை சிச்சுவேஷனையோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வில் பி யூஸ்டு டு டிஃபைன் த ப்ராப்ளம். சம்டைம்ஸு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இல்லை எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. It will be used to observe variation or relation between each category. நம்ம ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது, இல்லை ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்னொரு கேட்டகரிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். As stratification shows the pattern within the data, it is easy to find out the root cause. இதில் ஈஸியாக பேட்டர்ன் தெரியும். பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஈஸியாக ரூட் காஸும் கண்டுபிடிச்சிடலாம். அது மூலமாக நம்ம ஆக்ஷனும் எடுத்துடலாம். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரெசென்ட் த டேட்டா டு அதர்ஸ் ஆர் டாப் மேனேஜ்மெண்ட். நிறைய கம்பெனியில் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக அவங்களுக்கு ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும்.
used to verify the effectiveness of action. இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு ப்ராசஸையோ இல்லை ப்ராப்ளத்தையோ சால்வ் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் மறுபடியும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பேட்டர்ன்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சிடும் எப்படி பேட்டர்ன்ஸ் போகுது, இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா, இல்லை ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுமா அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ரெக்கார்ட் அண்ட் மெயின்டைன் த இம்பார்ட்டன்ட் டேட்டா. சில சமயம் இம்பார்ட்டன்ட் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7QC டூல்ஸ் பார்ட் 4 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.